மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீரா பார்த்தோம்னா அவங்க ஆதித்யா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இனிமேல் என் பொண்ணு விஷயத்தில் என்னை தலையிட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறமா என்ன நடக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ கனி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு வீரா, அவங்க எவ்வளோ மோசமானவங்களாம் இருந்தாங்க தெரியுமா, நல்ல வேலை ரவுடி மட்டும் வரலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா ஆதித்யாவை தான் காட்டுறாங்க. ஆதித்யா அவங்க ஆட்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அங்கே யாருடா இருக்கிறா, அப்படி எப்படி அந்த குழந்தைய காப்பாற்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அண்ணா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்கே எந்த ஆம்பளையுமே கிடையாது, சொல்லப்போனால் ஒரு வயசானவர் மட்டும் தான் இருக்கிறாரு, அதுவும் அந்த வீராவோட மாமனார் தான், அவர் ரூமை விட்டு வெளியே வர மாட்டாரா, மற்ற எல்லாருமே அங்கே லேடிஸ் தான் இருக்கிறாங்க, ஆனால் யார் அங்கே வந்தாங்கன்னு தெரியல, எப்படி காப்பாற்றினாங்க அந்த ஆள் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா ஆதித்யா சொல்கிறாங்க, என்னை ஜெயிச்சிட்டான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காளா, இப்போ இருக்கு பாரு, இங்கே பாரு, அந்த வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரிதான், அவங்க எல்லாருடைய கதையும் முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க எல்லாருமே பார்த்தோம்னா வீராவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது பார்க்கும்போது ராகவும் அங்கே வந்துருந்தாங்க. ராகவும் இந்த மாதிரிக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு வள்ளி வழக்கம் போல் அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, ஏன்டா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, உன் குழந்தைய நீ பார்க்கறதுக்காக நீ இந்த மாதிரிலாம் திருந்த மாட்டியான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே பார்த்தோம்னா ஆதித்யாவோட ஆட்கள் எல்லாருமே இறங்கிருந்தாங்க. இறங்குறது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருடைய கழுத்துலையும் கூர்மையான ஆயுதத்தை வைக்கவும் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீடியோ காலில் ஆதித்யா கிட்ட பேசுகிறாங்க, அண்ணா பார்த்தீங்களா இங்கே 5 பேர் இருக்காங்க, 5 பேரோட கதையை முடிச்சிருட்டுமான்னு சொல்லி கேட்கவும் இப்போ ஆதித்யா வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தியா நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தோம்ல என்கிட்ட வச்சுக்காதன்னு, இப்போ பாரு உங்க நிலைமையை பாத்தியா, உன் குடும்பத்தில் உள்ள அவ்வளோ மொத்த கதையும் என் கையில தான் இருக்குது, இப்போ நான் 3 வார்த்தை சொன்னா போறோம், உங்கள் எல்லாருடைய கதையும் அடுத்த நிமிஷமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா சிரிக்கவும் அப்போ வீரா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. வீரா அப்படி சிரிக்கிறத பார்த்துட்டு ஆதித்யா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன பயத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு நீ இந்த வீட்டில் 5 பேர் இருக்கிறதா சொன்னேல, 5 பேர் கிடையாது, 6ஆவதும் ஒருத்தன் இருக்கிறான், ஆக மொத்தம் 6 பேர், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய ஆட்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஆதித்யா அப்படியே பதறி போய் பார்க்குறாங்க. 6ஆவதாக பார்க்கும்போது அவங்க மாறன் தான் ஒரு ரூம்ல இருந்து கதவை திறந்துட்டு வரவும் ஆக்ரோஷ வராங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ராமச்சந்திரன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து மாறன் பார்த்தோம்னா எல்லாரையும் அடின்னு போட்டு அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற வீரா சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ஆதித்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ வீரா சொல்றாங்க, பாத்தியா என் குடும்பத்தார் மேல கையை வச்சுன்னு வச்சுக்கீங்க, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு பாத்தியா, நான் எத்தனை தடவை நீ திருந்துறதுக்காக நான் வாய்ப்பு கொடுத்தேன், ஆனா நீ அதை பயன்படுத்திக்கல, நீ என்னுடைய கோபத்தை தூண்டி விட்டுட்ட, இனிமேல் தானே இருக்குது என்னுடைய சுயரூப ஆட்டமே, இனிமேல் பாரு உன்னை விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஆதித்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இந்த மாதிரிக்கு வேற யாரோ ஒருத்தன் இந்த வீட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்கிறான், ஆனா அந்த வீட்டுல 5 பேர் தானே இருக்கிறதா சொன்னாங்க, 6ஆவது அவன் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது அங்க பார்த்தோம்னா வீரா மாறன் இந்த மாதிரிக்கு இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது அங்க பார்க்கும்போது வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி ஜோசியரை வர சொல்றாங்க. அப்போ பார்த்தோம்னா இந்த குடும்பத்துல இப்படி அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜோசியர்கிட்ட அந்த ஜாதகத்தெல்லாம் கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு இந்த குழந்தையோட அம்மாவோட கதை முடிஞ்சு போயிருக்கலாம் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது, ஆமாம் ஜோசியர் அப்படிங்கவும் நீங்கள் அவங்களுக்குன்னு சொல்லிக்கிட்டு வருஷம் திதி கூடலாம் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லும் போது, இல்லை நாங்கள் இப்படிலாம் எதுவுமே நாங்கள் செய்யவே இல்லை அப்படிங்கிறாங்க, அப்படி நீங்கள் கொடுக்காதனால தான் இந்த மாதிரிக்கெலாம் அதாவது பிரச்சனையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் இந்த வருஷம் அவங்களுக்கு நீங்கள் திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஜோசியர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறத வீரா பார்த்துட்டு இருக்கவும், இங்கே பாருங்க வள்ளியம்மா இப்போ இதெல்லாம் தேவைதானே அப்படிங்கும்போது கனி இதெல்லாம் கேட்டால் உடஞ்சி போயிடுவா, அதுக்காக தான் நான் திதியே கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக நம்ம இருந்தோம், அதனால இந்த வருஷமும் பண்ணணுமான்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு இந்த மாதிரிக்கு கதை முடிஞ்சவங்களுக்கு நம்ம வருஷம் இந்த மாதிரிக்கு பரிகார பூஜை பண்ணணும், ஆனால் அந்த பூஜை நம்ம பண்ணாதனால தான் நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்குது, அதுவும் குறிப்பாக கனிக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அதனால நம்ம இந்த பூஜை பண்ணலாம் வீரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி கேட்கவும், சரி வள்ளியம்மா நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அதனால நானும் சரின்னு சொல்லி சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் பார்த்தோம்னா என்ன விஷயம்னு சொல்லிக்கிட்டு அவங்க வள்ளிட்ட மாறன் கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வள்ளி இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் அப்போ மாறன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க யோசனை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க, அது எதுக்காக அப்படி யோசனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க அந்த பூஜைக்காக எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அப்போ ஐயரும் வரவும் உடனே வள்ளிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஐயரே நீங்கள் சொன்னது மாதிரிக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட ஃபோட்டோவையும் கொண்டு வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கனி அவங்க மாறன் வீரான்னு எல்லாருமே அவங்க இருக்கவும் அப்போ மாறன் கண்மணியோட ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கும்போது வீரா மாறனையும் கண்மணியும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் எதுக்காக கண்மணி ஃபோட்டோவை இந்த மாதிரியும் அப்படியே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீராவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க
அவங்க விளக்கேற்றதுக்காக வீரா வரவும் அப்போ விளக்கேற்றுறாங்க. ஆனால் விளக்கு வந்து அணைஞ்சு போகுது. இதனால வந்து ஒரே பதட்டமாக இருக்குது. என்னது விளக்கு இருந்து அணைஞ்சு போகுதுன்னு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கண்மணியோட ஃபோட்டோவில் வந்து மாலையை போடுறாங்க. அந்த மாலையும் வந்து அந்த கீழே விழவும் உடனே வந்து அவங்க ஐயர் வந்து பார்க்குறாங்க. அப்போ அதே மாதிரிக்கு வீராவும் வள்ளியும் வந்து அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது என்னது எல்லாம் அபசகுனமாக நடக்கிற மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன ஐயரே இந்த மாதிரிக்கு அபசகுனமாக நடக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரிக்கு திதி கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவளுடைய கதை முடிஞ்சதுக்கப்புறமும் கொடுக்கவே இல்லை, இப்போ தான் வந்து தடவையாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து பார்த்தோம்னா வந்து எல்லாமே அபசகுனமாக நடந்துகிட்டு இருக்குது. இது வள்ளிக்கும் வீராவுக்கும் மனசு ரொம்பவே சங்கடப்படுத்த ஆரம்பிச்சிருது. என்னது இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வீரா வந்து அவங்க வள்ளிகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன வள்ளியம்மா இந்த மாதிரிக்கு வந்து திதி கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தோம்னா ஆனால் இப்படிலாம் வந்து அபசகுனமாக நடந்துகிட்டு இருக்குது, இப்போ இது தேவைதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து வள்ளி சொல்லிட்டாங்க, என்ன வீரா அப்படி பேசிட்டு இருக்கிற, நம்ம இந்த வருஷம் கொடுத்தே ஆகணும்னு சொன்னனால தானே நம்ம வந்து இது கொடுக்கறதுக்காக இருந்தோம், ஆனால் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்க என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது தேங்காய் உடைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. தேங்காய் உடைச்சா அதுவும் கெட்டு போய் இருக்குது. இதை பார்த்ததுமே என்ன நடக்கிறது, எதுக்காக இப்படிலாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியாமல் இவங்க முழிச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்க ஐயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க எனக்கு என்னமோ வந்து இது நீங்கள் கொடுக்க வேண்டாம்னு தான் சொல்லி தோணுது, இது எதுக்காக இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல, எத்தனையோ பேருக்காக இந்த பூஜையை நான் பண்ணியிருக்கிறேன், ஆனால் யாருக்குமே இந்த மாதிரிக்கு நடந்தது கிடையாது, அதனால இது நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ மாறன் வந்து கண்மணியோட ஃபோட்டோவை பார்த்ததும் அவங்க வந்து வீரா இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் கிட்ட வந்து கேட்குறாங்க, பாரு ஒன்னால தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ மட்டும் வந்து அன்னைக்கு வந்து கண்மணியை வந்து அவள் இருக்கிற இடத்துக்கு நீ போகாமல் இருந்தாலே இன்னைக்கு கண்மணிக்கு எதுவுமே நடந்திருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ மாறன் வந்து நினைக்கிறாங்க, இப்பவும் கண்மணிக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இன்னும் என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லையே அப்படின்னு மாறன் சொல்லவும், இல்லை நீ ஏதோ ஒன்று சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அப்படியே வந்து முகத்தை வந்து அப்படியே உம்முன்னு சொல்லிட்டு அவங்க போயிடவும் அப்போ உடனே வந்து வீராவுக்கு சந்தேகம் வருது, எதுக்காக இப்படிலாம் நடக்குது ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வள்ளி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே வீரா வந்து சொல்கிறாங்க, வள்ளியம்மா இப்போ எதுக்காக அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, பாரு கண்மணிக்காக நம்ம வந்து இந்த மாதிரிக்கு ஒரு பூஜை பண்ணலாம்னு சொல்லி நினச்சோம், ஆனால் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இல்லை கண்மணிக்கு வேற ஏதோ ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன வீரா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல, ஆனால் ஏதோ ஒரு ரகசியம் மட்டும் அடங்கி இருக்குதுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அந்த விஷயம் எல்லாமே மாறனுக்கு மட்டும் தான் தெரியும், ஏன்னா கண்மணி கூட கடைசியாக இருந்தது மாறன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே வள்ளி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது மாறன் கிட்ட போய் கண்மணிக்கு கடைசியில் என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே மாறன் வந்து அதிர்ச்சியோட பார்க்குறாங்க, என்ன வள்ளியம்மா எதுக்காக இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நீ சொல்லுடா அப்படிங்கிறாங்க. அப்போ மாறன் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க, ஆனால் கண்மணி உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து அவங்க எதுவுமே சொல்லாமல் மறைச்சிருக்கிறாங்க. கடைசியில் கண்மணிக்கு என்னதான் நடந்துச்சு, அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.